Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வைஃபை ஹாட்ஸ்பாட் ஒட்டுவாவே டிஸ்கனெக்ட் ஆகிற ப்ராப்ளம் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீ கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதாவது நீங்கள் உங்கள் மொபைலில் வைஃபை ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது மொபைல்லையும் சரி இல்லாட்டி லேப்டாப்ஸ்லையும் சரி ஏதாவது ஒரு டிவைஸ்லையுமே சரி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ கனெக்ட் பண்ணோன்னே கனெக்ட் ஆகுது. யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒட்டோவாகவே டிஸ்கனெக்ட் ஆகுது. திரும்பவுமே ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில், அதாவது நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வச்சுருக்க அந்த மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா அதில் கனெக்ஷன்ஸ் இல்லாட்டி வைஃபை கனெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் உள்ள நீங்கள் போயிடணும். கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் உள்ள போனதுக்கு அப்புறமா இதில் பாருங்கள், மொபைல் ஹாட்ஸ்பாட் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குமா இருந்துச்சுன்னா உங்கள் செட்டிங்ஸில் சர்ச் பார்லையுமே ஹாட்ஸ்பாட் அப்படின்றத சர்ச் பண்ணியுமே அந்த ஆப்ஷன் உள்ள உங்களால் போயிட முடியும். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அதில் மொபைல் ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அதில் பாருங்கள், கன்ஃபிகர் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயுமே போயிட்டு அட்வான்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி செட் மொபைல் டேட்டா லிமிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்றது செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை ஒரு அன்லிமிட்டட் சரி இல்லாட்டி குறைஞ்சது ஒரு 1000 MB சரி நீங்கள் கொடுத்து வைங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த இடத்துல நம்ம 10 MB அப்படின்ற மாதிரி கொடுத்து வைப்போம் இருந்துச்சுன்னா நம்ம ஹாட்ஸ்பாட் ஒன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு 10 MB ரீச் பண்ணதுக்கு அப்புறமா ஒட்டுவாவே டிஸ்கனெக்ட் ஆகிரும். ஸோ இதனால திரும்பவுமே நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திரும்பவும் அந்த MB யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவுமே டிஸ்கனெக்ட் ஆகிரும். ஸோ அதனால கண்டிப்பாக இந்த இடத்துல லிமிட் ஏதாவது செட் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்றது செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இப்படி லிமிட் ஏதாவது நம்ம செட் பண்ணி வச்சிருக்கனால தான் டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனையுமே கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனுமே சரியாக தான் இருக்குது, அன்லிமிட்டட் தான் போட்டிருக்கு. அப்போயுமே டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட இந்த ஹாட்ஸ்பாட் ஒட்டோவாவே டிஸ்கனெக்ட் ஆகிற ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 2 ஸ்டெப்ஸையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.